Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டைக்காய் குழம்பு சூப்பரா ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. தக்காளி, குட்டியாக கட் பண்ண தக்காளி, அப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் வெண்டைக்காவை இந்த ஷேப்பில் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாக இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கத்தரிக்காவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். அப்புறம் சால்ட். இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. இது ஹீட் ஆன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ குழம்புல நம்ம டைரெக்டாக சேர்த்துடலாம். சேர்க்கும்போது அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் அது எடுக்கிறதுக்காக நம்ம முதல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சம் சுருண்டு வரும், சின்னதாகிரும். அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஆயில்லையே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெண்டைக்காவும் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே ஆயிலில் வெந்தயம் சேர்த்து அது நல்லா வெடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆகட்டும். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறதில்ல. டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக உடனே பண்ணிடலாம் இந்த குழம்பு. இப்போ நல்லா ஆனியன் குக் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மசிகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காவையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கத்தரிக்காவும் குக் ஆகிடும். கத்தரிக்காவை பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இது குக் ஆகட்டும். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சம் மசாலா நிறையா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னாலும் மசாலாவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உங்களுக்கே தெரியும், அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இது ஒரு 10 மினிட்ஸாவது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் சூப்பரான குழம்பு கிடைக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.